என்ற ஒரு விசாரணை நடத்துவதற்காக தற்போது காவல் ஆய்வாளர் அவர்கள் காவல்துறை ஒட்டப்பட்ட சம்மனுக்கு காவல்துறை சட்டப்பூர்வமாக நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கிணங்க அவரிடம் விசாரணை நடத்தி அறிக்கையை தாக்கல் செய்யுங்கள் என்று சொல்லுது. வீட்டில் இருக்கிறவங்க கதவுல ஒட்டி இருக்கிறத கேட்ல ஒட்டி இருக்கிறத படிக்க நினைச்சாங்களாம். உடனே தொலைக்காட்சியில காட்டுறாங்க அவங்க எப்படி கிழிக்கிறாங்க. அவன் தூள் தூளா கிழிக்கிறான் படிக்கிறதுக்கு. எங்களுக்கு சம்மனே அனுப்பல, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு ஒரு பொய் சொல்லிட்டு போயிடலாம். அப்படி சொல்லிட்டு போக கூடாதுன்றதுக்காக தான் கேட்ல ஓட்டுறது. இல்ல அவர் இல்ல நாங்க பார்க்க மாட்டோம் சம்மனை அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஏன்னா அப்படிலாம் சொன்னதுனாலதான் வந்துட்டு இப்படி எடுத்து ஒட்டுறாங்க. அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவரு 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்காரு. சட்டத்தை எப்படி மதிச்சு கடைபிடிக்கணும்னு தெரியாதா? இப்படிதான் சீமான் சொன்னாரு. எனக்கு விஜயலட்சுமி யாருன்னே தெரியாதுன்னாரு. அதுக்கப்புறம் வந்து காம்ப்ரமைஸ் நடக்குது. பணம் கொடுக்குறாரு. எது கொடுக்குறாரு? தெரியாத ஒரு பொண்ணுக்காக மாசம் மாசம் இவர் பணம் கொடுக்குறாராம். வணக்கம் தோழர்களே. ரூசர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சர்ச்சைக்குரிய ஒரு விவகாரம் தமிழ்நாட்டு அரசியலில் இப்பொழுது புறப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் மும்மொழி கொள்கை என்கின்ற நம்மளுடைய அடிப்படை உரிமையின் மீது கை வைக்கக்கூடிய பிரச்சனை என்றால், இன்னொரு பக்கத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள், அவருக்கும் நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கும் ஏற்பட்ட தொடர்பு, அவர் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றி விட்டார் என்று சொல்லி அவர் கொடுத்த ஒரு புகார். அது 2011ஆம் ஆண்டிலிருந்து அது அப்படியே நிலுவையில் இருக்கிறது. அது இப்பொழுது நீதிமன்றம் விசாரித்து விட்டு அதை பார்த்துவிட்டு அந்த ஆதாரங்களை எல்லாம் பார்த்துவிட்டு இந்த வழக்கை முடித்து விடுங்கள் என்று சொல்லி சீமான் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அதை விசாரித்த நீதிபதி, இந்த வழக்கில் அடிப்படை இருக்கிறது, எனவே விசாரணை செய்து எனக்கு 12 வாரத்தில் அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு தமிழக காவல்துறைக்கு அவர் உத்தரவிட்டு விட்டார். அதன் அடிப்படையில் அவர்கள் விஜயலட்சுமி விசாரித்தார்கள். பெங்களூருக்கு சென்று அந்த நடிகையிடம் விசாரணை நடத்திவிட்டு வந்து சீமானை விசாரணைக்கு வருமாறு அழைத்தார்கள். இவர் போகவில்லை. உடனே அந்த ஒரு சம்மனை எடுத்துட்டு போய், அழைப்பானை அதை எடுத்துட்டு போயிட்டு அவருடைய வீட்டினுடைய அந்த கதவில் ஒட்டியதை அவருடைய வீட்டில் இருந்த அக்கட்சியை சேர்ந்த ஒருவர் கிழித்தெறிகிறார். போலீஸ்காரங்க ஒட்டிட்டு போன உடனே அடுத்த கணம் இதை கிழித்தெறிகிறாங்க. உடனே இது தெரிஞ்சிட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரர்கள், நீலங்கரை போலீஸ்காரர்கள் வந்து என்ன ஏதுன்னு கேட்க போது அங்கிருந்த பாதுகாப்பாளர் அவர் மேல பாய காவல்துறை அவர்கள் மீது பாய்ந்து அவரை பிடித்து இழுத்து கொண்டு வந்து அவர் துப்பாக்கியை வைத்திருக்கிறார். அது லைசன்ஸ்ன்னு சொல்றாங்க. யாரு? சீமான் வீட்டினுடைய பாதுகாவலர். அவரை எடுத்து விட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி அவர் கூட இருந்த இன்னொருத்தர், அதான் சீமானுடைய தம்பி, அவரையும் தூக்கி உள்ள போட்டு எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீதிமன்ற காவலில் வச்சுட்டாங்க, ஆஜர்படுத்தி. இப்ப இந்த பிரச்சனையில் திரு சீமான் அவர்களுடைய மனைவி அவருடைய இன்னைக்கு காத்தால ஊடகவியலாளர்களை சந்தித்து பேசும்போது அவர் சொல்லுகிறார், சம்மனை ஒட்டிட்டு போயிட்டாங்க, படிக்கிறதுக்காக நான் தான் கிழிச்சிட்டு வர சொன்னேன் அப்படின்றாங்க. காவல்துறை சட்டப்பூர்வமாக நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கிணங்க அவரிடம் விசாரணை நடத்தி அறிக்கையை தாக்கல் செய்யுங்கள் என்று சொல்லுது. உத்தரவு தான் அது, தீர்ப்பெல்லாம் கிடையாது. அது சீமான் தீர்ப்புன்னு விமர்சிக்கிறாரு. அவருடைய புரிதல் என்னவோ நமக்கு புரியலை. இதை படிக்க நினைச்சாங்களாம் அவங்க. வீட்டில் இருக்கிறவங்க கதவுல ஒட்டி இருக்கிறத கேட்ல ஒட்டி இருக்கிறத படிக்க நினைச்சாங்களாம். படிக்க நினைச்சவங்க என்ன சொல்றாங்க, போயிட்டு அதை கிழிச்சு எடுத்துட்டு வான்றாங்க. உடனே இவங்க சொல்றாங்க, உடனே தொலைக்காட்சியில காட்டுறாங்க அவங்க எப்படி கிழிக்கிறாங்கன்னு. அவன் தூள் தூளா கிழிக்கிறான் படிக்கிறதுக்கு. எப்படி இருக்குது பாருங்க. பொய் சொல்றது அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா, சீமான் வந்துட்டு அவரு புழுகளா வந்துட்டு பெரிய கெட்டிக்காரர். அவருக்கு மேல இவங்க பேசுறாங்க, படிக்கிறதுக்காக கிழிச்சிட்டு வர சொன்னாங்களாம். கேட்டா அதுக்கு என்ன சொல்றாங்க, நான் வந்துட்டு இரவு உடையில இருந்தேன், அதனால வெளில வர முடியல. ஏன் அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு பகல்ல அணியக்கூடிய புடவையை கட்டிட்டு வந்துட்டு சேலையை கட்டிட்டு வந்துட்டு நீங்க படிக்கலாமே கேட்டு முன்னாடி நின்று.
அதுக்குள்ளே வந்துட்டு கிழிக்கணுமா? சட்டபூர்வமான ஒரு விடயம் இல்லை அது. எங்களுக்கு சம்மனே அனுப்பலை, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு ஒரு பொய் சொல்லிட்டு போயிடலாம் குற்றஞ்சாட்டப்பட்டவர். அப்படி சொல்லிட்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கேட்டில் ஓட்டுறது. இல்லை அவர் இல்லை, நாங்கள் வாங்க மாட்டோம் சம்மனை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அப்படிலாம் சொன்னதுனால தான் வந்துட்டு இப்படி எடுத்து வந்து ஒட்டுறாங்க. முந்தா நாளே அவர் வர வேண்டியது, விசாரணைக்கு வரல. வராத பட்சத்தில் தான் மறுநாள் இன்னைக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்க ஒட்டுறாங்க. அவர் என்ன சொல்றாரு? சீமான் உள்ளபடியே சட்டத்துக்கு மதிப்பவராக இருந்தால் அவர் என்ன சொல்றாரு? நேற்று கிருஷ்ணகிரியில் இப்போ செய்தியாளர் பேசுவோம் என்ன சொல்றாரு? என்ன அவசரம் உங்களுக்கு? ஒரு 2-3 நாள் கழிச்சு விசாரிச்சாதான் என்ன போச்சு? இவருடைய வசதிக்காக காவல்துறை நடந்துக்கணுமா? நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி செயல்படுறாங்க. உங்களுக்கு நேரம் வேணும்னா உங்களுடைய வழக்கறிஞரை விட்டு அனுப்புங்க. வழக்கறிஞர்களை வந்துட்டு முன்னையே போயிட்டு சொல்லணும். இந்த மாதிரி விசாரணைக்கு அழைக்கிறதா இருந்ததுன்னா அவர்கிட்ட சொல்லுங்க, இல்லாட்டி இந்தந்த தேதியில் அவர் எங்கே இருப்பார் அவர்கிட்ட நீங்கள் வந்துட்டு அந்த அழைப்பாணையை கொடுக்கலாம், இல்லை விசாரணை கொடுக்கலாம், எதையாவது சொல்லணும்ல. அங்கே போயிட்டு லாயர்களை விட்டு கெஞ்ச வேண்டியது, அவரால் வர முடியாது. இப்போ இன்னைக்கு கூட அதான் நடக்குது. இவர் சொல்கிறாரு நான் வரமாட்டேன், என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கங்க, பார்த்துடலாம், நான் ஒன்றும் ஓடிட மாட்டேன், அதே நேரத்தில் பயப்படவும் மாட்டேன் அப்படிலாம் இவர் பேசுகிறாரு. வீரவசனம் பேசுகிறாரு. அதில் ஒரு கெட்டிக்காரர் நல்லா பேசுவார். ஆனால் இவருடைய வழக்கறிஞர்கள் போய் இன்னைக்கு 4 மணிக்கு அவர் வருவாருன்னு சொல்கிறாங்க. ஒரு தலைவர், ஒரு கட்சியினுடைய தலைவர், அரசியல் கட்சியினுடைய தலைவர், அவர் 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்காரு. சட்டத்தை எப்படி மதித்து கடைபிடிக்கணும்னு தெரியாதா? நீங்கள் இதில் குற்றமற்றவரா இல்லையான்றதுக்கு வந்துட்டு 1000 எனக்கு நல்லா தெரியும் அவங்கள பற்றி. இருந்தாலும் அது நீதிமன்றத்தில் இருக்குது. அந்த சம்மந்தப்பட்டவங்களும் பதில் சொன்னாங்க. அவங்க பதில் சொல்லி அதுவும் ஊடகத்தில் வெளில வந்துருக்குது. இப்படி தான் சீமான் சொன்னார், எனக்கு விஜயலட்சுமி யாருன்னே தெரியாதுன்னாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு காம்ப்ரமைஸ் நடக்குது. அதுக்கப்புறம் மாதம் மாதம் பணம் நடக்குது. பணம் கொடுக்குறாரு. எது கொடுக்குறாரு? தெரியாத ஒரு பொண்ணுக்காக மாதம் மாதம் இவர் பணம் கொடுக்குறாராம். அது பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. இன்னைக்கு தருமபுரியில் கேட்குறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இன்று காலை ஒரு 10 மணி அளவில் இவர் சொல்கிறாரு, அவங்க அழறதை கேட்டிங்கன்னா நீங்கள் கூட 50,000 கொடுப்பீங்க. எப்படி பேசுகிறாரு பாருங்க. ஒரு மனிதன் பொய்யிலே பிறந்து பொய்யிலே உழன்று பொய்யிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். எதுக்காக நீ ஒரு பொண்ணுக்கு, ஒரு நடிகைக்கு நீ காசு தரணும்? அவங்க சொன்னது என்ன? என்னை கல்யாணம் கட்டிக்கிட்டு வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு. ஏமாற்றி என்னை வந்துட்டு பாலியல் ரீதியாக அவர் பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்றாங்க. அது இந்திய தண்டனைவியல் சட்டப்படி குற்றம். அதுக்கு தான் அவங்க வந்து புகார் கொடுத்தாங்க. புகார் கொடுத்து இந்த நாட்டை பாருங்கள், 11ஆவது ஆண்டு கொடுத்த புகார், ஒரு பெண் கொடுத்த புகார் விசாரிக்கப்படவே இல்லை. விசாரணைக்கு ஒப்புக்கணாச்சம் பண்ணிட்டு அப்படியே பெசாது போட்டுறது. இப்போ சீமானே நீதிமன்றத்துக்கு போனதுனால அவர் சிக்கியிருக்காரு. இந்த எஃப்ஐஆரை ஸ்குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் போனார். இவர் போன மண்ணில் தான் நீதிபதி சொன்னார், இல்லை அது விசாரிக்கத்தக்கது தான், முழுமையாக விசாரணை பண்ணி அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. இப்போ இதான் பிரச்சனை. உடனே இவர் சொல்றார், இது திமுக அரசு தான் என்னை எவ்வாறு செய்கிறது, இவரை கொண்டு வந்து நிறுத்திக்கிறது அப்படின்னு. முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க? விஜயலட்சுமி எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன சொன்னீங்க? இது பிஜேபிக்காரன் தான், காங்கிரஸ்காரன் தான் பண்றான் எனக்கு எதிரானீங்க. ஏன்னா அப்போ காங்கிரஸுக்கு எதிரான அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் என்ன சொன்னீங்க? இது பிஜேபிக்காரன் தான் பண்றான் நீங்க. அதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு நடிகர் இயக்குனராக இருந்த ஒருத்தருடைய தலையெல்லாம் உருண்டுச்சு. இப்போ வந்துட்டு திமுககாரர். உங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றது நீங்கள். அதில் நீதிபதி எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு அழுத்தத்தின் காரணமாக தான் அவங்க கொடுத்த புகாரை அவர்கள் திரும்ப பெற்றார்கள். ஆனால் அவர்கள் கொடுத்த புகாரில் பூர்வாங்க ஒரு வழக்கிற்கான அடிப்படை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லி விசாரிங்கன்னு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு? விசாரிக்காமலே எப்படி நீ தீர்ப்பை கொடுத்தாரு கேட்கிறாரு. பெரிய மகானானின்னு கேட்கிறாரு நீதிபதியை பார்த்து. உங்களுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு, அதற்கு ஆதாரம் இருக்கிறது, விசாரிக்க வேண்டும். ஏன்னா இது பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்டது, நம்பிக்கை துரோகம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு வரும்போது நீங்க என்ன பண்ணணும்? சரிங்க, விசாரணைக்கு நான் ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும்.
இவ்வளோ பேசுகிற நீங்கள் சம்மன் கொடுத்துட்ட உடனே நீங்கள் அந்த வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு தெரியும், அந்த இன்ஸ்பெக்டருடைய நம்பர் என்னன்னு வாங்கி அவரோட பேசலாம். அந்த மாதிரி நான் பயணத்தில் இருக்கேன், சொல்லுங்கள், இதை முடிச்சுட்டு நான் வரேன், முன்னாடியே நான் திட்டமிட்டது அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க போகிறாங்க. ஒத்துக்காத ஒன்றும் இருக்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் முந்தா நாள் போனோம், வரல, நேற்று வாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கொட்டுறாங்க. அப்போ போலீஸ் உடனே ஒன்று அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு அப்படியே ஒரு 2 வண்டிகளில் காவலர்கள் வந்து இறக்கி உங்களை எதுவும் பண்ணலையே. எனக்கு சீமான் அவர்களே, ஒரு பொறுப்புணர்வுடன் நீங்கள் பேசுங்க. ஒரு பொறுப்புணர்வை உங்களை நீங்கள் என்ன செய்யணுமோ அதை தட்டி கழித்து விட்டு உங்களுடைய வசதிக்கு பேசாதீங்க. வழக்கினுடைய தன்மை என்ன அப்படின்றது விசாரணைக்கு பிறகு, நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு தெரியும் நீங்கள் செஞ்சது என்ன அப்படின்றது. ஏன்னா இன்னொரு பக்கத்தில் அந்த நடிகையும் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. நடிகையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு சட்டம் தானே. நம்பிக்கை துரோகம்னா நம்பிக்கை துரோகம் தானே. பாலியல் குற்றம்னா பாலியல் குற்றம் தான். அவங்க சொல்லிட்டா சரியா போச்சா அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முதல்ல தெரியாது நீங்கள் உடனே. அப்போ நான் உங்களோட இருந்தேன் 2011 12 வரும்போது எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொன்னீங்க. உடனே அவங்களுடைய பிறந்த நாளில் நீங்கள் இருக்கிறது, அவங்களுக்கு கேக் ஊட்டுறது எல்லாமே வந்துட்டு அவங்க வெளியிட்ட உடனே பேசாதாயிட்டீங்க. ஆனால் உள்ளபடி அன்னைக்கே உங்களை வந்துட்டு அந்த வழக்கு போட்டு உங்களை வந்துட்டு நீதிமன்றத்தின் முன் நிறுத்தியிருக்கணும். ஆனால் இந்த நாட்டினுடைய அரசியல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு, இருக்குது, அப்படிதான் இருக்கு. உடனே நீங்கள் அப்படியே தப்பிச்சுட்டு வந்தீங்க. இதை வச்சுட்டு இவங்க வந்துட்டு எப்பொழுதெல்லாம் தேவைப்படுதோ அப்போ என்ன ஹராஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அது உண்மை இல்லை. நீங்கள் போனதுனால இந்த வழக்கில் விசாரணை நடத்த சொல்லி காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதான் உண்மை. என் மேலே இப்படி பாயிறீங்களே. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் சம்பவத்துக்கு என்ன பண்ணீங்கன்னு காவல்துறை பண்ணி அந்த குற்றவாளியே விசாரணைக்கு எடுத்திருக்குதே. அவருடைய சொத்து பத்து என்ன, அவருடைய நடவடிக்கை என்ன, எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்களே. அவரால் பாதிக்கப்பட்டவங்க என்னன்றதை 3 உயர் காவல் அதிகாரி, பெண் அதிகாரிகளை வைத்து ஒரு விசாரணை நடக்கிறது. எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க பேசுறீங்க. எனக்கு சீமான் அவருடைய பொறுப்புணர்வோடு நடந்துக்கங்க. நீங்க உண்மையை பேசுறவங்களா பொய்யை பேசுறவங்களான்றது என்ன பொறுத்தவரை தெரியும். சமூகத்துக்கு தெரியணுமே, உலகத்துக்கு தெரியணுமே, தெரியட்டும். எனவே சட்டம் அதன் கடமையை செய்ய சீமான் ஒத்துழைக்க வேண்டும். இதுதான் முக்கியம். அதை விட்டு எல்லாவற்றையும் ஒரு சர்ச்சை ஆக்கிட்டு அதில் குளிர் காயக்கூடாது. அரசியலை காட்டி குளிர் காயக்கூடாது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.